யாருக்கு புரியுதோ அவர்களுக்கு படிப்பு ஈஸியா இருக்கும். ஆனா யார் அதை புரிஞ்சு கொள்ளாம மனப்பாடம் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறவங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைங்க எல்லாரும் நம்மளை விட ஒரு 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 1/4 கிலோ பிரெயின் அதிகமா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு எல்லாம் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கும் மூளையினுடைய அளவு இருக்கிறது. நம்முடைய தலை எவ்வளோ பெருசோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த தலை அவ்வளோ பெருசு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு மூளையில் பாதியை வெட்டி எடுத்து மசாலாவை வச்சுட்டாங்க, அவனுக்கு முழுசாக மூளையை வச்சுட்டாங்க, அதனால தான் அவன் நல்லா படிக்கிறான், நம்ம குறைவாக படிக்கிறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, அப்படி கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அந்த டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இப்படியா, எதுவுமே தெரியாததுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நிறைய பாடத்துல நம்ம சரியான மார்க் எடுக்க முடியல. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிந்து கொள்ளுதல் என்கிறது தான் நம்மளை எல்லா விதத்திலையும் நம்மளை வாழ வைக்கும். அதனால எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே புரிந்து கொள்ளுதலுடைய அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணணும். இதை நீங்க விட்டுறவே கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை தரணும். புரிந்து கொள்ளுதலுடைய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளை இடுவாராக.